எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக தாங்கப்பா. எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளும் பிள்ளைகளுக்கு சாதகமாக எல்லா சூழ்நிலைகளும் பிள்ளைகளுக்கு ஜெயிக்கத்தக்க சாதகமாக உங்களை தாழ்த்துக்கிறோம். சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைவரும், எங்களை ஆசீர்வதி. ஈஸ்வரின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் மிக நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடணும், சில பாடல்கள் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆனந்தமே, சந்தோஷமே, கொண்டாட்டமே. ஹல்லேலூயா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையிலே எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையிலே ராஜா ஸ்தோத்திரம். இந்த பாடலும் அதே போல கொஞ்சம் வேகத்தை கூட்டி நம்ம நினைச்சோம். இதே போல
பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே.
Is
ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வசனத்தை வாசிப்போமா? யோவேல் புஸ்தகத்துல 2:21 எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா இந்த வசனத்தை? எல்லாரும் வேகணும். யோவேல் 2:21 எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். நாம் முதலாவது சபையை வாழ்த்துவோம். எல்லா தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துவோம். எந்த விதத்துல வாழ்த்துவோம்னா, பக்கத்துல உள்ள அந்த தெய்வ பிள்ளையை பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லுங்கடா? அவங்க கைப்பிடிங்க, சொல்லுங்க. அவங்கள பார்த்து இந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க. அவங்கள பார்த்து திரும்ப ஒரு முறை அவங்கள பார்த்து சொல்லுங்க. அவங்களுக்கு நீங்க சொன்னது புரியல. ஏன் சொல்லுங்க பாப்பா? நீங்க அவங்களுக்கு சொன்னது அவங்களுக்கு விளங்கல. ஏன் விளங்கல? நீங்க சொன்னது எப்படி சொன்னீங்கன்னா, தேசமே அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு என்ன பண்ணல புரியல. சோ அவங்கள பார்த்து சொல்லுங்க. அவங்க பேரை சொன்ன சொல்லுங்க, இல்லாத அவங்கள பார்த்து சொல்லுங்க. அது தேசமேன்னு சொல்லாதீங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க. அத அந்த வசனம் சகோதரனே பயப்படாதே, சகோதரியே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இல்ல அங்க சகோதரனே பயப்படாதே, இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க, கவனிங்க. சரி, இப்ப இவங்களை பார்த்து நீங்க சொல்றீங்கன்னா, இவங்களை பார்த்து இப்படி சொல்லணும். எப்படி சொல்லலாம்? சகோதரனே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய. அப்படி பார்த்து சொல்லுங்க. அதுக்கு நீங்க சொல்றது அப்படியே இன்னைக்கு பலிக்கணும் இந்த வசனம். ஆமா, இது வாழ்த்துது. ஆமா, சகோதரனே பயப்படாதே, அப்படி முகத்தை பார்த்து அவங்களை பார்த்து சொல்லு. எங்கேயோ பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு சொல்லாதீங்க. நீங்க வாழ்த்துறது. இப்ப அவங்கள வாழ்த்துங்க பாப்பா. திரும்ப வருமா? கல்யாணம் ஆகாத சகோதரனா என்ன சொல்லுங்க? பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. சீரிக்கல சொல்லுங்க. கல்யாணம் ஆகாத சகோதரர்களா இருந்தா அப்படி சொல்லுங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க. சகோதரனே அந்த சகோதரியை பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, சீக்கிரத்துல கல்யாணம். வாழ்த்தணும். இந்த வார்த்தையை சொல்லி என்ன செய்யணும்? வாழ்த்தணும். ஆமா, கடன் தொல்லையில இருந்தா அதற்கு ஏற்ற விதத்துல வாழ்த்தணும். ஓகே, சரி, சேர்ந்து ஒரு முறை எல்லா சபையாக இதை நம்ம என்ன செய்வோம்? வாசிப்போம். ஓகே, கர்த்தர் செய்ய போகிற ஒரு காரியம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த 9வது மாதத்திலே, இந்த கடைசி நாட்களிலே சபைக்கு நமக்கு செய்ய போகிற ஒரு காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். என்ன காரியத்தை தேவன் சபைக்கு நமக்கு செய்ய போகிறார் அப்படின்னா, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சபைக்காக, குடும்பத்திற்காக, தெய்வ பிள்ளைகளுக்காக
இந்த 9வது மாதத்தின் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நமக்காக நினைத்திருக்கிறது பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கிறார். அதனால் அவர் சொல்றாரு, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூர். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 14 அதனுடைய 13 வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஓகே, சேர்ந்து வாசிப்போமா எல்லா தெய்வ பிள்ளைகளும்? வாசிங்க. ஓகே, மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். எல்லா ஜனங்களும் நல்லா கவனிக்கணும் தெய்வ பிள்ளைகளை. எல்லா ஜனங்களும் எல்லா மக்களும் பயந்து இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை ஜனங்களோ, லட்சக்கணக்கான இஸ்ரவேலின் சேனை, இஸ்ரவேல் மக்கள் மோசே பார்க்கிறார். எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா பயந்து போய் இருக்கிறாங்க. பயந்திருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து மோசே சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்க. மோசேக்கு முன்பாக, மோசேக்கு பின்பாக, மோசேக்கு வலப்பக்கம், மோசேக்கு இந்த பக்கம் எல்லாம் கூட்டமா இருக்குது. அவ்வளவு பெரிய கூட்டத்தை மோசே பார்க்கிறார். லட்சக்கணக்கான கூட்டத்திற்கு மத்தியிலே இருக்கிற அந்த தேவ மனுஷன் தன்னுடைய ஆவியிலே என்ன உணர்கிறார் தெரியுமா? என்னை சுற்றி நிற்கிற இந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு பயம் இருக்கிறது. எல்லாரும் பயத்தினால நிறைந்திருக்கிறாங்க. என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ, என்ன ஆகும், எல்லாருக்குமே பயம். லட்சக்கணக்கான மக்களை சூழ்ந்து நிற்கிற அந்த மோசேக்கு தன்னுடைய ஆவிலே உண்டாகிற ஒரு உணர்வு, ஒரு வெளிப்பாடு, ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மக்கள் பயந்து போய் இருக்கிறார். அதனால இவர்களுக்காக ஒரு வார்த்தை ஆண்டவர் அனுப்புகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. என்னென்ன காரியத்தில் மக்கள் பயந்து இருக்கிறாங்க, என்னென்ன காரியம் மக்களை பயமுறுத்துகிறது என்கிற சில காரியங்களை நம்ம வேகமாய் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்து, அவர்களில் ஒருவர் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? யோசுவா 10:8. யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் வார்த்தை. யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக. என்ன பயம் மனிதர்களுக்குள்ள இருக்கிறது தெரியுமா? தெளிவாய் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவர்களுக்கு பயப்படாயாக. இப்போ யோசுவா யாருக்கு பயந்திருக்கிறார்னா அவர்களுக்கு பயந்திருக்கிறார். யோசுவாவுக்குள்ளே இருக்கிற பயம் என்ன பயமா? அவர்களை குறித்த பயம். ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் மக்கள், ஒரு கூட்ட மக்களை குறித்து யோசுவாவுக்குள்ள ஒரு பயம். தெளிவாய் வார்த்தை எழுதியிருக்கிறது. அவர்கள்னு ஒரு கூட்டமே இருக்குது. சங்கீதக்காரன் சொல்லும்போது தாவீது சொல்வார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என்னோட வழக்காடுகிறவர்கள், என்னை எதிர்க்கிறவர்கள் அநேக. 3:1 வாசிங்க சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அநேகர்.
யோசுவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்களுக்கு பயப்படாயாக. யாரா அவர்கள்? ஒரு கூட்டமே இருக்குதா. முதலாவது நல்லா விளங்கிக் கொள்ளும். மனிதர்களுக்குள்ளே முதலாவது வருகிற ஒரு பயம் என்ன தெரியுமா? அவர்கள் அப்படிங்கிற ஒரு பயம். அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன செய்வாங்களோ, அவங்க என்னெல்லாம் பிளான் பண்றாங்களோ, அவங்க என்னெல்லாம் அவர்கள் என்கிறதான ஒரு கூட்டத்தையே வைத்து சிலர் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அதற்கு ஆண்டவர் அழகா வேதத்தில் ஒரு பதில வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? வாசிங்க 2 ராஜாக்கள் 6:16 வேகமாய் வாசிங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள். முதல் விஷயம் நல்லா விளங்கிக் கொள்ளும். முதல் பயம் மனிதர்களுக்குள்ள என்ன பயம் தெரியுமா? யோசுவாவுக்குள்ள என்ன பயம்? அவர்கள் என்கிறதான ஒரு பயம். ஆனா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அழகா சொல்றார் பாருங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இது ஆண்டுடைய சேனையை காண்பிக்கிறது. இது ஆண்டுடைய தூதர்களை காண்பிக்கிறது. இது ஆண்டுடைய துணையை நமக்கு காண்பிக்கிறது. நமக்காக எவ்வளவு அதிகமாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை. சோ அவர்களோடு இருக்கிற கூட்டத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவை. முதல் காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ளும். அவர்களோடு இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து, அவர்களோடு அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை பார்த்து, அவர்களுக்குரிய அந்த ஞானத்தை பார்த்து, அவர்களுக்குரிய அந்த செயல்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் எவ்வளவா அதிகம். அப்ப ஜெயம் யாருக்கு? அதிகம் எங்கேயோ அங்கேதான் என்ன நடக்கும்? ஜெயம் நடக்கும். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டுடைய தூதர்கள் இருக்கிறாங்க, ஆண்டுடைய சேனை இருக்கிறது, பரலோகமே நம்ம பக்கத்துல இருக்கிறது. சோ முதல் பயம் என்ன தெரியுமா? அவர்கள் 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 சொல்லி அந்த பயத்தை ஆண்டவர் நீக்க விரும்புகிறார். இரண்டாவது வாசிங்க வேகமாய். நியாயாதிபதிகள் 6:23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். வாசிப்போமா சேர்ந்து? அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, சாவதில்லை என்று சொன்னார். நல்ல சத்தமா வாசிங்கல. இரண்டாவது பயம் என்ன பயம்? என்ன பயம்? இப்போ ஒருவேளை திடீர்னு ஒரு உதாரணத்திற்கு மேல இருந்து இதெல்லாம் அப்படியே இடிஞ்சு விழுதுன்னு வச்சிருக்க. மேல இருந்து இதெல்லாம் இடிஞ்சு விழுது என்ன செய்வோம்? அவங்க திறமைய பயன்படுத்தி முன்னையும் பார்க்க மாட்டாங்க, பின்னையும் பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ஏன் ஓடுவாங்க? ஏன் டாக்டர்கிட்ட போறோம்? சாக கூடாதுங்கிறதற்காகவா? செகண்ட் நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ. இரண்டாவது என்ன பயம்? முதலாவது அவர்களை குறித்த ஒரு பயம். அவர்கள் 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 ஒரு கூட்டத்தையே கண்டு பயந்தே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோம். இரண்டாவது ஒரு பயத்தை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இது என்ன பயனா? சாவ குறித்து பயம். ஐயோ, இன்னும் பிள்ளைகளுக்காக நான் வீடே வாங்கலையே, இன்னும் பிள்ளைகளுக்காக வீடு கட்டலையே, இன்னும் இதெல்லாம் பண்ணலையே, அதெல்லாம் பண்ணலையே, இதெல்லாம் பண்ணலையே, ஏகப்பட்ட சாவை குறித்த என்னது பயம். அதற்கு ஆண்டவர் ஒரு பதில் வச்சிருக்கிறார். வாசிங்க 1 ராஜாக்கள் 17:13 வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து,
பயப்படாதே பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆ, ஆயத்தப்படுத்து. ஆ. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி ம். என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்துல அவ என்ன சொல்றா பாருங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் ஆ. என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று ஆ. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆ, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றால். அவன் வாயில என்ன வேர்டு வந்திருக்கு? ஆ? நானும் என் பிள்ளையும் செத்து போக. உன்னுடைய வாயில மைண்ட்ல என்ன வேர்டு இருக்கு பாருங்க. நானும் என் பிள்ளையும் செத்து போக. உடனே அடுத்தது பதில் என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? அடுத்த வசனம் 13. அப்பொழுது எலியா ஆ, அவளை பார்த்து, ஆ. பயப்படாதே பயப்படாதே. இவளுக்குள்ள என்ன நல்ல கவனிங்க. இவளுடைய மைண்ட்ல என் பிள்ளை, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் எதிர்காலம், நான் எல்லாமே சாக போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பயம், ஆசீர்வாதமே இல்லாமல், சமாதானமே இல்லாமல், எந்த நன்மையும் இல்லாமல் நாங்க சாக போகிறோம் என்கிறதான ஒரு பயம் இவளுக்குள்ள. அந்த பயத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? பயப்படாத, நீ சாவதில்லை. வாழ வைக்கிறதற்காக நம்முடைய இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிசாசு யாரா? அவன் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன், அந்த ஜீவனும் பரிபூர்ணப்பட வந்தேன். சோ அவர் நம்மை வாழ வைக்கிறதற்காக வந்த தெய்வம். பிசாசு கொல்லுறதற்காக அவன் கிரியை செய்யறான். ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகா நமக்கு சொல்றார். சோ நீ பயப்படாத, ஏன்னா நீ சாவதில்லை என்கிறார். சோ இரண்டாவது ஒரு பயத்தை குறித்து பார்க்கிறோம். சாவை குறித்ததான ஒரு பயம். மூன்றாவது இன்னொரு பயத்தை உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க. ரூத்தின் புஸ்தகம் 3:11. இப்போது மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். நீ குணசாலி நீ குணசாலி என்பது என் ஜனமாகிய ஊரால் எல்லாரும் அறிவார்கள். போதும். இப்போது மகளே, நீ வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மூணாவது ஒரு பயம் என்ன பயம் தெரியுமா? எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு ஆகுமா, எனக்கு கிடைக்குமா, நான் பெற்றுக்கொள்வேனா, என் வாழ்க்கையில இது நடக்குமா, இது சாத்தியமா? மூன்றாவது ஒரு பயம் பாருங்க. ஆனா ஆண்டவர், நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் என்ன செய்வேன்? செய்வேன். மூன்றாவது பயம் மனிதர்களுக்கு, எனக்கு வேண்டியது, எனக்கு தேவையானது நடக்குமா, எனக்கு கிடைக்குமா, எனக்கு ஆகுமா? ஒருவேளை அப்படிப்பட்ட பயத்தோடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்காக பிரியமானவர்களே என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? அப்போஸ்தல நடபடிகள், அதற்கு பதிலே ஆண்டவர் தருகிறார். அப்போஸ்தல நடபடிகள் 27-24 வாசிங்க. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். வாசிப்போம் சேர்ந்து. நல்ல விளங்கி கொள்ளும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட படகுல நூற்றுக்கணக்கான மக்கள் பிரயாணம் பண்றாங்க. பயங்கரமான ஒரு சேதம் உண்டாகுது படகு.
அத்தனை பேரும் தண்ணில மூழ்கி சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு? உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இந்த மனிதன் முழங்கால் படியிட்டு இந்த 276 பேருக்காக முழங்கால் படியிட்டு கதறி இருப்பார் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, இவங்க ஜீவன் அழியக்கூடாது, இவங்க ஜீவன் மடியக்கூடாது, இவங்க ஜீவன் கெட்டு போக கூடாது, இவர்கள் எல்லாரையும் நீ காப்பாற்றணும், இவர்கள் எல்லாருடைய உயிரை எனக்கு தாரும் ஆண்டவரே, இவர்களுடைய உயிரை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் சமூகத்துல இவர் விரும்பி இருப்பார், இவர் கேட்டு இருப்பார். அதற்கு தான் ஆண்டவர் பதில கொடுக்கிறார். அத்தனை பேருக்கும் என்ன பண்றேன்னா நான் தயவு பண்ணுகிறேன்னு ஆண்டவர் அத்தனை பேரையும் உயிரோட வைக்கிறார். வேண்டியதை தருகிறவர். மூன்றாவது, நமக்குள்ள இருக்கிற பயம், நமக்கு வேண்டியது கிடைக்குமா, நமக்கு வேண்டியது ஆகுமா, அப்படிப்பட்ட ஒருவேளை பயம் இருந்தா அந்த பயத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில், நீ எதை விரும்புறாய் அந்த விருப்பத்தை மாத்திரம் இல்ல, உன் மனதின் விருப்பத்தை அவர் உனக்கு தருவார். 3 காரியத்தை நம்ம பார்த்தோம் பாருங்க. முதலாவது என்ன காரியம் பார்த்தோம்? நம்ம யாரை பார்த்து பயப்பட வேண்டாம் சொல்லுங்க? அவர்களை பார்த்து, அவர்களை பார்த்து. ஏன்னா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர். இரண்டாவது என்ன பயம்? சாவு, மரண பயம், மரண பயம், மரண போராட்டம். அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன பதில் கொடுக்கிறார்? பயப்படாத, நீ சாவது. ஒருவேளை அப்படி எண்ணத்தோடு, அப்படி நினைவோடு, அப்படி வார்த்தையோடு, அப்படி ஒரு இதோடு வந்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. மூன்றாவது என்ன பயம்? வேண்டியதை, எனக்கு வேண்டியதை அவர் எனக்கு தருவாரா, கிடைக்குமா இல்லையா என்கிற ஒரு பயம். 3 பயம் பாருங்க. இந்த 3 பயத்திற்கும் ஆண்டவர் பதில கொடுக்கிறார். சோ உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3ல எது சம்பந்தப்பட்ட காரியம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல நீங்க ஒரு தைரியத்தை எப்படி எடுத்துக்கணும்? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை தான், பயப்படாத. கர்த்தர் செய்ய விரும்புகிறார், மகிழ்ந்து கலிக்கூறு. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். சரி, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எனக்காக வாசிங்க. நான் அதுல ஒரு வித்தியாசமான செய்தி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எனக்காக அதுல ரூத் புஸ்தகத்துல 1ல முதல் அதிகாரத்துல எனக்காக ஒரு வசனத்தை வாசிங்க. எத்தனாவது வசனம் எனக்கு ஞாபகம், 9ஆ 11ஆ எனக்கு தெரியல. உம்மை விட்டு நான் போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் சாகும் இடத்து 16. வாசிங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். வாசிங்க. அந்த செய்தியை அப்படியே வைத்துக் கொள்ளும். ஓகே, இது ஒரு 10 நிமிஷம், கொஞ்ச நேரம் நல்லா கவனிக்கணும், இந்த வேர்டை கவனிக்கணும். ஓகே, அந்த செய்தி அப்படியே வச்சிருக்க. அது உங்களுக்கு தேவையான செய்தி தான். அது வசனம், ஏகப்பட்ட வசனம் தந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த வசனத்தை கவனிக்கும். ஓகே, இதுல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகே, இந்த கடைசி வேர்டை எல்லாத்தையும் விட்டுருங்க, மீதி எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த கடைசி வேர்டு மாத்திரம் கொஞ்சம் கவனிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.
சத்தம் வைக்க. சரி, அதை கவனிங்க. அந்த வேர்டு வாசிப்போமா? இதுல இருந்து வாசிங்க. ஆமா, தேவன்னா விளங்காது சில மக்களுக்கு. நம்ம தெய்வம்னு சொல்லுவோம். உம்முடைய தெய்வம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுவோம். உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கை கொடுத்து சொல்லு. உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். 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 இப்ப அவங்கள பார்த்து கேளுங்க, உம்முடைய தெய்வம் யாருன்னு கேளுங்க. யாருன்னு சொல்றாங்க? உம்முடைய தெய்வம் யாரு? உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். அப்படி எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அந்த வார்த்தை. ஆனா ஒரு பெண் சொல்லுகிறார். ஒரு மோவாபிய பெண், நல்லா கவனிக்கணும். ஒரு மோவாபிய பெண் ஒரு யூத பெண்ணை பார்த்து, உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். பழகின சில நாட்களிலே, பழகின சில மாதங்களிலே, பழகின சில காலங்களிலே, பழகின சில நிமிடங்களிலே, உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். ஒரு மோவாபிய பெண் ஒரு யூத பெண்ணை பார்த்து, அப்படின்னா அந்த யூத பெண் எப்படியாக தன்னுடைய தெய்வத்தை ஒரு அந்நிய மோவாபிய பெண்ணுக்கு காண்பித்து இருக்கிறாள். மல்காரா ஷபாதுலான் தலாபா லிசா பாக்ஸிகோ நமா. ஒரு மோவாபிய பெண்ணினுடைய வாயிலிருந்து யூத பெண்ணினுடைய தெய்வத்தின் ஒரு புகழ் வருதுன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த யூத பெண் தன்னுடைய தெய்வத்தை மகிமையான விதத்துல காண்பித்திருப்பா. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன், நீங்க ரொம்ப குழம்பிடக்கூடாது. ஓகே, சரி. மோவாப்னா ஒரு அந்நிய ஜாதி, அந்நிய ஜனங்கள். இந்த ஜாதியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்க வேணா வாசிங்க. ஆதியாகமம் 19 அதனுடைய கடைசி 2 வசனத்திற்கு மேலுள்ள வசனம் வாசிங்க. இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று. தம்பி திரும்ப அதை படிங்க. திரும்ப படிங்க. இப்படியாக இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவனுக்கு என்ன பெயரிட்டாள்? மோவாப். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபுக்கு தகப்பன். இந்த சந்ததி எதிலிருந்து வந்துச்சு தெரியுமா? மகள்மார்கள் பெத்த தகப்பனுக்கு சாராயத்தை கொடுத்து, மதுபானத்தை கொடுத்து, அவர் கூட தவறா உறவு கொண்டு, அந்த உறவுல இருந்து பிறந்ததுதான் இந்த மோவாப் என்கிற ஒரு இனமே. இது எப்படிப்பட்ட இனமா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு வைராக்கியம் உள்ளவனுக்கு எப்படிப்பட்டதுதான் பிறக்கும்? வைராக்கியம். சரத் பாபு இப்படி இருக்கிறார், வைராக்கியமா இருக்கிறார் ஆண்டவருக்காக. அப்ப அந்த சந்ததி எப்படிதான் இருக்கும். இப்ப இந்த சந்ததி என்ன சந்ததி? நல்லா கவனிங்க. தகப்பனுக்கு மதுவை கொடுத்து, தகப்பனோடு சயனித்து, அந்த தகப்பன் மூலமாக ஒரு சந்ததியை இந்த பூமிக்கு கொண்டு வருதுன்னா அது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா? என்ன இருக்கல இல்லையா? தெரிதா? என் கை தெரிதா? எப்படிப்பட்ட சந்ததி அது? கட்டாயம் ஒரு அப்படிப்பட்ட சந்ததி தான். நீங்க நினைக்கிறது போலதான்.
அப்படிப்பட்ட ஒரு சந்ததி தான் இந்த மோவாப் சந்ததி. இன்றைக்கும் சிலர் அதையே தெய்வமா கும்பிடுறாங்க. எதை தெரியுமா? சில கோயில்களுக்கு போயிருந்தோம். உள்ள போல வெளியில தூரத்துல இருந்து பார்த்திருந்தோம். அப்ப சில சிலைகள்லாம் அதுல இருக்கிறது. அவ்வளவு அருவருப்பா இருக்கிறது, நிர்வாணமா இருக்குது. அந்த மனிதனுடைய மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் எல்லாம் அதுல வெளியில அப்படியே அகோரமா விகாரமா அருவருப்பா இருக்கிறது. என்னப்பா இப்படி இருக்கிறது இதுன்னு கேட்டா சொல்றாங்க, அது அப்படிதான், அதுதான் ஏதோ தெய்வங்களா அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த கும்பிட என்னதான் வரும்? பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நீ கும்பிடும் போது உனக்குள்ள என்ன வரும்? அசுத்தமான ஒன்னை நீ கும்பிடும் போது உனக்குள்ள என்ன வரும்? எவனை அடிக்கல, எவனை கொல்லலாம், எவனை எப்படிப்பா, இப்படிப்பட்டதான் வரும். இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? இந்த மோவாப் என்கிறது எப்படிப்பட்ட சந்ததி? பாவத்திலையும் சாபத்திலையும் தவறான உறவுலையும் பிறந்த ஒரு சந்ததி தான் இந்த சந்ததி. அந்த சந்ததியில இருக்கிற ஒரு பெண் ஒரு நாள் ஒரு யூத பெண்ணோடு பழகிறாள். ஆனா நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னா யூத தேசத்துல நடக்கல. இந்த சம்பவம் மோவாப் தேசத்துல நடக்குது. மோவாப் தேசத்துல நடக்கிற சம்பவம் என்னன்னா, அந்த மோவாப் தேசத்திற்கு இந்த யூத பெண் ஆகிய நகோமி போகிறார். ஒன்னு வாசிங்க, உங்களுக்கு தெரிய வரும். எந்த கோத்திரமா? யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊர்க்காரன். எந்த ஊர்க்காரன்? யார் இது? சந்தேகமே இல்லை, அது யார் தான்? யார் தான் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு பச்சை யூதன். பச்சை யூதன்னா பச்சை சட்டை போட்ட யூதன் கிடையாது. யார் அது? திரும்ப வாசிங்க, கவனிங்க. நீங்க வாசிக்கண்டா, நீங்க எல்லாரும் கவனிங்க. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய, போதுமா? யூத பெண்மணி, இவ பேர் என்னது? நகோமி. இந்த யூத பெண்ணாகிய நகோமி எங்க போகிறா? மோவாபுக்கு போகிறா. மோவாப் எப்படிப்பட்டது நான் உங்களுக்கு காண்பிச்சேன். இப்ப அந்த மோவாப்ல இந்த நகோமி போகும்போது இந்த நகோமி கிட்ட ஒரு பெண்மணி என்ன ஆகிறான்னா பழக்கப்படுறா. அவளுடைய மருமகள் ஆகிறா. ஆனா மருமகள் ஆனாலும் அவளோடு பழக்கப்பட்டாலும் இந்த பெண்மணியினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன வார்த்தை? உம்முடைய தெய்வம் என்னுடைய. அப்ப இந்த அந்நிய பெண்ணுக்கு, இந்த மோவாபிய பெண்ணுக்கு, இந்த பாவத்துல சாபத்துல தவறான உறவுல வந்த அந்த சந்ததியுள்ள இந்த மோவாபிய பெண்ணுக்கு இந்த யூத பெண் தன்னுடைய இஸ்ரவேலின் பரிசுத்த தேவனை அவ்வளவு அழகா காண்பித்திருக்கிறார். இல்லாம அவன் சொல்ல முடியுமா உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம்னு சொல்ல முடியுமா? தன்னுடைய தெய்வத்தை அவ்வளவு அழகா காண்பிச்சிருக்கிறார். யாருக்கு? ஒரு அந்நிய தேசம், ஒரு பாவத்திலும் சாபத்திலும் வந்த ஒரு சந்ததிக்கு தன்னுடைய தெய்வத்தை எப்படி காண்பித்திருக்கிறார் பாருங்க. அப்படி காண்பித்திருக்கிறார். கேட்டு பாருங்க, பக்கத்துல கை கொடுத்து. நீங்களும் ஒரு யூத பெண்ணு தானே? அந்நிய மக்களுக்கு, உலக மக்களுக்கு உங்க தெய்வத்தை எப்படி காமிச்சிருக்கிறியா? காமிச்சு எத்தனை பேர் உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம்னு ஆலயத்திற்கு வந்திருக்கிறாங்க? திரும்ப சொல்லுங்களா, பார்த்து சொல்லுங்க. அவங்கள பார்த்து என்ன பார்க்காது. நீங்க ஒரு யூத பெண்ணு தானே? இஸ்ரவேலின் தேவனை கும்பிடுறிய. உங்க அந்த தெய்வத்தை இந்த அந்நிய மக்களுக்கு, உலக மக்களுக்கு
எப்படி காண்பிக்கிறிய? அத பார்த்துட்டு எத்தனை பேர் உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம்னு வந்திருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு காதுல விழுந்தது என்ன தெரியுமா? நிறையா சர்ச்சுக்கு அனுப்பாத உன் பிள்ளைய அங்க யார் இருக்கிறா? உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம்னு அவன் சொல்றானா, அப்ப அந்த அளவுக்கு இந்த யூத பெண் என்ன பண்ணி இருக்கிறா தெரியுமா? நம்முடைய தெய்வத்தை அழகா காண்பித்திருக்க. இவன் நம்ம எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு ஆள். எல்லாருமே யூதர்கள் தானே. நம்ம ஆவிக்குரிய யூதர்கள், ஆண்டுடைய சந்ததி, ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய வருகையில போகிறவங்க. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, திருவிருந்துல பங்கு கொண்டாச்சு. இன்னைக்கு இறந்தாலும் சீதா மோட்சத்திற்கு போவோம், இல்ல ஆண்டுடைய வருகை வந்தாலும் நம்ம அங்கதான் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக யூதர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆமென், ஆமென். சரி, மோவாபுக்கு போன நகோமி அவ ஒரு செய்தி கேட்கிறார். என்ன தெரியுமா? பெத்லெகேமிலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாருங்கிற ஒரு செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன செய்தா தெரியுமா? அந்த மோவாப்ல இருந்து மறுபடியும் எங்க போறா? 2 ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தா. அதுல 1 ஓடிட்டு, ஆனா 1 ஓடல. அப்ப திரும்ப தன்னுடைய ஊருக்கு வரும்போது ஒரு ஆத்மாவோடு கூட அது வருகிறது. எல்லாரும் கேட்கிறாங்க, இது யாரு? நகோமி இது யாரு? இதற்கு முன்னால பார்த்ததில்லையே. அப்ப நகோமி பேசுறதற்கு முன்னால அந்த பெண்ணு பேசுறா. என்ன கேளுங்க, நான் சொல்றேன், நான் யாரு? அவ சொல்ற, என்ன கேளுங்க, நான் சொல்றேன், நான் யாரு? இவளுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. எத்தனை பேரா இருக்கிறோம், எத்தனை பேர் யூத பெண்களா இருக்கிறோம், ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்தது நம்ம கொண்டு வந்தது இருக்குதாங்க. இவங்க தெய்வம், இவருடைய தெய்வம், இவளுடைய தெய்வம், என்னுடைய தெய்வம்ங்கிற மாதிரி ஒரு ஆத்மா. நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம். இத்தனை பேரும் ஒரு ஆத்மா அடுத்த வாரம் கொண்டு வரும். ஒரே ஒரு ரூத்தை கொண்டு வாங்க. நீங்க 2 பேரை கொண்டு வந்தீங்கன்னா 1 ஓடிடும், 1 நிக்கும். பாதி ஓடுறதா இருந்தாலும் பாதி நிக்கும். இது ஆண்டுடைய வார்த்தை. ஒரு ஆத்மாவை கொண்டு வந்துட்டோம் நினைச்சிருங்க. புரியலையா? ஹலோ, ஒரு ஆத்மாவை, ஒரு ஆள் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா அடுத்த சண்டே நீங்க ஒரு ஆளை கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? இதே அளவுக்கு ஆத்மாக்கள் வந்தா என்ன இருக்கும்? மேய்ப்பன் குட்டி போட மாட்டான். எதான் குட்டி போடும்? மந்தை பெருகிறது எதனால? மேய்ப்பனுடைய வேலை என்னது? ஆட மேய்க்கிறது. ஆனா குட்டி போடுறது, மந்தையை பெருக வைக்கிறது. இது கேட்டு பாருங்க, பைய காதுல கேட்டு பாருங்க, சத்தமா சொல்லிடாதீங்க, அடிச்சுடுவாங்க. மந்தைய பெருக வைக்கிற அளவுக்கு குட்டி போடுறீங்களா, இல்ல நீங்க தான் இருக்கீங்களா? அப்படியே மலடா. அந்நிய தேசத்துல போய் அந்த நகோமி ஒரு அருமையான ஆத்துமாவை, விளையாட பெற்ற ஒரு ஆத்துமாவை கொண்டு வருகிறவர். அங்க போய் காண்பிக்கிற என்னுடைய தெய்வம் எப்படிப்பட்டவர்னு அவ சொல்லி காண்பிக்கல, அவ வாழ்ந்தே காண்பிக்கிறார். அவளுடைய செயல்கள்ல காண்பிக்கிறார், அவளுடைய பார்வையில காண்பிக்கிறார். இந்த ரூத் பார்க்கிற அவளுடைய பார்வை, இந்த ரூத் பார்க்கிற அவளுடைய வார்த்தை, இந்த ரூத் பார்க்கிற அவளுடைய வாழ்க்கை முறை எல்லாம் எப்படி இருக்கிறது? அவ்வளவு தூய்மையா இருக்குது. யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்தது? எப்படி நீங்க இப்படி எல்லாம் வாழ்றீங்க? எப்படி உங்களுக்குள்ள இதெல்லாம் வருது? அப்பா அவன் சொல்றா, எங்கள் தெய்வம், இஸ்ரவேலின் தெய்வம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தையில நாங்கள் வாழ்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறோம், அதனால் அவரை போல நாங்கள் வாழ்கிறோம்னு சொல்லி ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்துட்டு அந்த ரூத் தான் சொல்ற, உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். எத்தனை பேர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்ற அளவுக்கு நம்ம காண்பிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர்?
சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. நான் அதை அறிவியாதிருந்தால் எனக்கு என்னதான் ஐயோ. ஒரு ஆத்மாவை ஒரு வாரம் ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்காக கொண்டு வர முடியல. ஆனா வாய் நிறைய பேசுறோம். என்னது? கடைசி காலம் இது, அந்த கிறிஸ்து வரப்போகிறான், அந்த கிறிஸ்து வரப்போகிறான், அந்த கிறிஸ்து வரப்போகிறான். இன்னும் தெரியல அவன் வந்திருக்கிறானா வரலையா, எங்க இருக்க என்னன்னு தெரியல. சோ எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு சொல்றோம், அந்த கிறிஸ்து வரப்போகிறான், அது ஆகபோது இது ஆகபோது. ஆனா ஆண்டவருக்காக ஒரு ஆத்மா ஒவ்வொரு வாரமும் ஆண்டுடைய ஆலயத்திற்கு வரும்போது ஒரு ஆத்மாவோடு ஒரு ரூத்தை கொண்டு வரும். ஒரு யூத பெண்ணா இருந்தா நம்ம கட்டாயம் நம்புறோம். நம்ம வர்றதே எங்க ஆண்டவரை எப்படி காண்பிக்கிறோம்? நம்ம வர்றதே எப்படிதான் வர்றோம்? ஆராதனை பாதியில தான் வரோம், காப்பகுதி முடிந்த பிறகுதான் வரோம். அப்ப எப்படி மற்ற மக்களுக்கு ஆண்டவரை காண்பிப்பது? நமக்கே இங்க வர்றதற்கு படாத பாடுபடும். ஒரு யூத பெண் ஒரு மோவாபிய பெண்ணை எந்த அளவுக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறா பாருங்க ஆண்டவருக்குள்ள. அவன் சொல்றா, உம்முடைய தெய்வம் ஏதோ ஒரு காரியம் இருக்குது உம்முடைய தெய்வத்திற்குள்ள, சாதாரணமானவர் கிடையாது உம்முடைய ஆண்டவர். ஆகையால் அந்த தெய்வத்தை நானும் கும்பிட விரும்புகிறேன், அந்த தெய்வத்தை நானும் வணங்க விரும்புகிறேன், அந்த தெய்வத்திற்காக நானும் வாழ விரும்புகிறேன். அப்படிப்பட்ட தெய்வத்திற்காக எப்படிப்பட்ட தெய்வம் அவர் காண்பித்திருக்கிற விதம் எப்படிப்பட்டது? நம்ம வீட்டை விட்டே வெளியில போறது இல்லையே. நம்ம படுக்க நமக்கு தஞ்சமா இருக்குது. படுக்கையில இருந்து இறங்கின கொஞ்ச நேரத்துல திரும்ப படுக்க சொல்லும், மகளே வெளியில எல்லாம் போகாத, மழை பெய்துட்டு இருக்குது, எவன் கேடுகிட்டு போனாலும் பரவாயில்ல, போட்டும், சாகரானா சாவட்டும். ஆனா இங்க வந்து நம்ம பாடுவோம், என் தேச எல்லை எங்கோ அப்பா ஆள வேண்டும், வறுமை எல்லாம் மாற. பிச்சைக்கார வந்த சட்டி எடுத்து மண்டையில் அடிச்சு வச்சிட்டு இருப்போம். வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை, பக்கத்து வீட்டு சண்டை இன்னும் முடியல, ஆனா வன்முறை எல்லாம். பக்கத்து வீட்டு சண்டையை வைக்க முடியல, நீ தேசத்தின் சண்டையெல்லாம் வைக்க முடியும், காண்பிக்க முடியல. நம்முடைய தெய்வத்தை அந்த விதத்துல காண்பிக்க முடியலையே. ஏன்? அவருடைய குணம் நமக்குள்ள வர முடியலையே. அந்த யூத பெண் நகோமி காண்பிக்கிறாள், ஒரு மோவாபிய பெண்ணை விளங்கி கொள்றாள். அவளை பார்த்து, அவளுடைய காரியங்களை பார்த்து, இவளுடைய தெய்வம் பயங்கரமா இருக்கிறாள். ஆண்டுடைய அன்பை காண்பித்து, உலக மக்களுக்கு ஆண்டுடைய அன்பை காண்பித்து, ஆண்டுடைய ஸ்நேகத்தை காண்பித்து, ஆண்டுடைய நேசத்தை காண்பித்து, ஆண்டுடைய தயவை, இரக்கத்தை, கிருபையை காண்பித்து, நம்முடைய நல்ல வாழ்க்கையை காண்பித்து ஆண்டவர் பக்கமா ஏன் எடுக்க முடியல நம்மளால? வாசிங்க 1 கொரிந்தியர் 9:14. வேகமா. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பாருங்க வசனம் எவ்வளவு சொல்லுது பாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோவா. மத்தேயு 28:19 என்ன சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சிஷ்யராக்கி குமார பரிசுத்த ஆவியினால் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணின யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு செய்யுங்க, வேலையை செய்யுங்க. போங்க, மோவாப்ல இருந்து ரூத்தை எடுத்துக்கொண்டு வாங்க. நகோமி போனாதான் மோவாப்ல இருந்து ரூத் வருவா. நகோமி போகலனா மோவாப்ல இருந்து ரூத் என்ன பண்ண முடியாது. ரூத் வந்தாதான் யார் வருவா? ரூத் வந்தாதான் ஓபேத் வருவா. ஓபேத் வந்தாதான் ஈசாய் வருவான். ஈசாய் வந்தாதான் தாவீது வருவான்.
தாவீது வந்தாதான் தாவீது குலத்தின் யூத கோத்திர சிங்கமான இயேசு வருவார். ஹல்லேலூயா. என்ன வரணும் நகோமி? மோவாப்ல எதற்காக ஆண்டவர் கொண்டு போனார்னு அவளுக்கு தெரியல, அன்னைக்கு புரியல. இவ பெத்லகேம்ல இருந்தவா, பெத்லகேம் இவளுக்கு ஊரு. ஆனா ஏன் மோவாபுக்கு போனான்னு அன்னைக்கு புரியல. ஆனா பின்னால அவளுக்கு புரிந்து விட்டது, ஆண்டவர் ஏன் மோவாபுக்கு கொண்டு போனார். போனது மாத்திரம் இல்ல, நிறைய இழப்பு வேற. கணவனை இழந்திருந்தா, 2 பிள்ளைகளை இழந்திருந்தா, பெரிய இழப்பு. நான் சொல்றேன், இந்த இழப்பெல்லாம் பார்க்காதீங்க. அந்த இழப்பெல்லாம் இந்த ரூத்தை நகோமி கொண்டு வந்ததற்கு ஈடு கிடையவே கிடையாது. ஆமென், ஆமென். நம்ம இழக்கிறதெல்லாம் ரொம்ப அப்படிலாம் போடாதீங்க. ஆண்டவர் கொண்டு போறது காரணத்தோடு தான் மோவாபுக்கு கொண்டு போனார். ஏன்னா அந்த மோவாப்ல ஒரு ரூத் மறைந்திருக்கிறார், ஒரு ரூத் மறைந்திருக்கிறார். சரியா உள்ள ஆண்டுடைய திட்டத்துல வரைபடத்தில் உள்ள ஒரு ரூத் மறைஞ்சிருக்கா. உங்களுக்கு தெரியுமா? மத்தேயில பேர் பட்டியல்ல சாரா கிடையாது, ரெபேக்கா கிடையாது, ராகேல் கிடையாது, லேயால் கிடையாது. அந்த ரூத் இருக்கிறா பாருங்க. மத்தேயு 1:5 நினைக்கிறேன். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில். ஆபிரகாமை குறித்து படிக்கும் போது அங்க பாருங்க மேல வாசிங்க 2. ஆபிரகாமா பெத்தான், ஆபிரகாமா பெத்தான். சரி போட்டோம். ஆபிரகாம் ஈசாக்கா யாக்கோபு, இதெல்லாம் எப்படி போகுது பாருங்க. ஈசாக்கு யாக்கோபு பெற்றான். அந்த கதையில எங்குமே சாரால் வரலையே, ரெபேக்கால் வரலையே, ராகேல் வரலையே, லேயால் வரலையே, யாருமே வரலையே. ஆனா ஒரு ரூத் வந்து இருக்கிற பாருங்க. மோவாப்ல மறைந்திருக்கிற ரூத் வேணும் ஆண்டவருக்கு. இந்த மும்பை பட்டணத்திலே ஆண்டவருக்காக மறைந்திருக்கிற சில முத்துக்கள் இருக்கிறது. இந்த முத்துக்களை சபையிலே யூதர்களாக இஸ்ரவேலராக இருக்கிற நகோமிகளாக நீங்கள் தான் போய் கொண்டு வர முடியும். நீங்க போகணும், நீங்க போகணும். மும்பையில நிறைய ரூத்துக்கள் மறைந்திருக்கிறது. அந்த ரூத்துக்களை ஆண்டவருக்காக கொண்டு வர்றதற்காக ஒருவேளை சில இழப்புகள் இழக்குனாலும் பரவாயில்ல, நான் இழக்கிறேன் ஐயா. என்னுடைய நேரத்தை கொடுக்கணுமா, கொடுக்கிறேன் ஐயா. என்னுடைய எனர்ஜியை கொடுக்கணுமா, கொடுக்கிறேன் ஐயா. என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்கிறேன். ஆனா ஆண்டுடைய திட்டம், ஆண்டுடைய சித்தம் நிறைவேறது எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத் மறைந்திருக்கு நிறைய. மும்பையில வாஷினாக்கால மறைஞ்சிருக்கிறது, மான்கூர்ல மறைஞ்சிருக்கிறது, செம்பூர்ல மறைஞ்சிருக்கிறது, கோவண்டில மறைந்திருக்கிறது. இந்த ரூத்துக்களை கொண்டு வரக்கூடிய நகோமி யாரு? நீங்க தான் பிரியமானவர்கள். நீங்க தான். காய்கறி வாங்க போறிய அந்த ஆத்மா கிட்ட பேசுங்க. மீன் வாங்க போறியா அவகிட்ட சண்டை போடுறியா, விலை குறைச்சி வாங்குறியா, அவளுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. பால் வாங்க போறியா, அவருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் போறியா, கல்யாண வீட்டுக்கு போனா கல்யாண வீட்டுல எத்தனையோ பேர் வராங்க, அங்க ஒரு சுவிசேஷம் சொல்லுங்க. அங்க ஒரு 10 பேருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுங்க. மறைந்திருக்கிற ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உழ வேண்டியது இருக்கு, நம்ம விவசாயம் பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம வயல்ல வேலை செய்ய வேண்டியது இருக்கு. எடுத்த உடனே ரூத் வராது, எடுத்த உடனே ரூத் வர மாட்டா. ஒரு பால் தான் வருவா. எடுத்த உடனே ரூத் வராது. ஒருவேளை ஒரு பால் தான் வருவா. யார் ஒரு பால்? கொஞ்ச நாள் துள்ளுவா, ஆவில நிரம்புவா, பிறகு அட்ரஸ் இல்லாம போயிடுவா. இது ஒரு பால். ஆனால் நிலைத்து நிற்கிற ஒரு ரூத் அதற்கு பின்னால இருக்குது. ஒரு பாலை பார்த்துக்கிட்டு நீ பின் வாங்கிடாத, நீ சோர்ந்து போகாத. அதற்கு பின்னால ஒரு ரூத் மறைந்திருக்கிறது. உன் வார்த்தையினால, உன்னுடைய செயல்களினால, உன்னுடைய ஊழியத்தினால அந்த ரூத்தை ஆண்டவர் அதிலிருந்து கொண்டு வருவார். பிரியமான நாகமான் குஷ்டரோகி எலிசா கிட்ட அனுப்புனது யாரு? ஒரு சிறு பெண். யாரையுமே பைபிள் சொல்லுகிறது அற்பமா நினைக்காதீங்க. 13 வயசு பெண்ணா கூட இருந்திருக்கலாம், 8 வயசு பெண்ணா கூட இருந்திருக்கலாம். ஒரு சிறு பெண் வேதம் சொல்லுது.
அந்த சிறு பெண்ணை கொண்டு ஆண்டவர் அந்த நாகமானுக்கு குஷ்டரோகத்தை சரிப்படுத்த எலிசா கிட்ட அனுப்பி விடுறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டுடைய ஆலயத்திற்கு வரும்போது ஒரு ஆத்மாவோடு நம்ம வரணும். பிரியமாக ஆண்டுடைய ஆலயத்திற்கு வரும்போது வெறுங்கையோடு வர வேண்டாம்னு வேதம் சொல்லுது. நம்ம மும்பையில நிறைய ரூத் இருக்கு. பிரியமாக ஆண்டுடைய திட்டம் நிறைவேறதற்காக நிறைய ரூத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் செயல்பட்டு அவங்களை கொண்டு வரலாம். அவங்களுக்கு நம்ம காண்பிக்கணும். என்ன தெரியுமா? நம்முடைய தெய்வத்தை காண்பிக்கணும், எப்படிப்பட்டவருங்கிறத காமிக்கணும். அப்போ ஒரு நாள் அவங்களே சொல்லுவாங்க, உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், நீ கும்பிடுற இயேசு என்னுடைய தெய்வம், நீ வணங்குற இயேசு என்னுடைய இயேசுன்னு சொல்லி அவங்க சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு மோவாபிய பெண் ஒரு யூத பெண்ணை பார்த்து உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் அப்படின்னா அவ தன்னுடைய எல்லா தெய்வங்களையும் ஒதுக்கி வச்சுட்டா. அந்த மோவாபியர்கள் கும்பிட்ட அந்த தெய்வங்களை குறித்து வேதம் சொல்லுது. நிறைய வசனங்கள் வார்த்தைகள்லாம் இருக்குது. என்னென்ன அவங்க கும்பிட்டாங்க அந்த மோவாபியர்கள் சொல்லு. ஆனா நமக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த நாள்ல உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் ஒரு மோவாபிய பெண் யூத பெண்ணை பார்த்து சொல்லுகிறாங்க. அது சாதாரணமான வார்த்தை கிடையாது. பிரியமானவர்களே, இந்த உலக மக்கள் நம்மை பார்த்து சொல்லணும், உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்ம தெய்வத்தை உலகத்திற்கு காண்பிக்கணும். இவர் அன்புள்ளவர், இவர் இரக்கம் உள்ளவர், இவர் மன்னிக்கிறவர், இவர் தூக்கி விடுகிறவர், இவர் வாழ வைக்கிறவர், இவர் நமக்கு உதவி செய்கிறவர் என்கிறத இந்த உலகத்திற்கு நம்ம காண்பிக்கணும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டார் காண்பிப்போமா? ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோமா? மும்பையிலே அகப்பட்டிருக்கிற ரூத் ஆண்டவருக்காக கொண்டு வருவோமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுதுவதற்கும் பிதாவையும் நன்றி ஆண்டவர். உடைய ஊழியத்திற்காக உடைய மக்கள் கொடுத்த காணிக்கையை எடுத்துக்கணும். நூறுதனையான பிரதிபலனை கொடுங்க ஆண்டவர். ஒரு மோவாபிய பெண் ஒரு யூத பெண்ணை பார்த்து உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லுகிறாள். அந்த அளவுக்கு ஒரு யூத பெண்ணுடைய வாழ்க்கை ஆண்டவரை காண்பித்திருக்கிறது அல்லவா? ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாயிருக்கத்தக்க, ஒரு மலை மேலுள்ள பட்டணமாயிருக்கத்தக்க என்னுடைய வாழ்க்கை அமிதமாய் மாற்றுவீராக. வார்த்தை கேட்டு உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து நாளை தினத்து ஜெபத்தை ஆசீர்வதித்து தாங்க. புதன்கிழமை மாதத்தின் துவக்க நாள் விசேஷித்த ஜெபத்தை ஆசீர்வதித்து தாங்க. வியாழக்கிழமை VBS டீச்சர்ஸ்களுக்கான ட்ரைனிங்கையும் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வாரத்துல வேலைக்கு போறவங்களை சுகபலனோடு கொண்டு செல்லுங்க, சுகபலனோடு கொண்டு வாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற காரியத்துல உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காக உடைய மக்கள் கொடுத்த காணிக்கையை எடுத்துக்கொள்ளும். 100 தனியான பிரதிபலனை திரும்ப கொடுப்பீராக. எல்லா கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.